வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 0 சீட்டுகளை மட்டுமே மக்கள் வழங்குவார்கள். விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். 7வது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்ற வரலாற்றை படைப்போம் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள். நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. பத்து தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் BS பாபு தவேகவில் இணைந்தார். அதிமுகவிற்கு முன்பு திமுகவில் இருந்தபோது சென்னை புரசைவாக்கம் திமுக எம்எல்ஏவாக செயல்பட்டவர். பனையூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று பலர் விருப்ப மனு கொடுத்தது பற்றி சீமானிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், தாவேக்கவில் இருப்பது சின்ன பிள்ளைகள், பனையூர் தொகுதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல, விற்பனை பண்ணவோடு நினைத்து விருப்ப மனு வாங்கியுள்ளனர் என சீமான் பதில். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சாதகமானது என கொண்டாடுபவர்கள் வெட்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் விமர்சனம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் திமுக ஒதுக்க வேண்டும். தங்களது விருப்ப பட்டியலில் இருக்கும் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் எனவும் ஜவாஹிருல்லா பேட்டி. சென்னையில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம். உறுதியளிக்கப்பட்டு ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வலியுறுத்தி 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. பேச்சுவார்த்தை விரைவில் வழங்கப்படும். ஆனா அதுக்கு பிறகு அறிவிச்சது சத்துணவு அங்கன்வாடி பணியாளரோட பகுதி நேர பணியாளரோட இணைச்சு முழு நேர பணியாளர் எங்களையும் அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பெறக்கூடிய ஊதியத்தை பெறக்கூடிய மற்ற பணியாளருக்கு என்ன சலுகை இருக்கோ அதை எங்களுக்கு கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், எங்களுடைய உரிமையை மீட்க போராடுவோம். டெங்கு பாதிப்பு 3 பேருக்கு மேல் இருந்தால் அப்பகுதியில் உள்ள டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு அபராதம் என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தென் இந்தியாவின் இரும்பு மனிதர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP பெருமிதம். தமிழ்நாடு இதுவரை பார்க்காத தேர்தல் அறிக்கை தாவேக விரைவில் வெளியிடும். அக்கட்சியின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேட்டி. நீதி கேட்டு போராடும் ஊராட்சி செயலாளர்களை பணி நீக்கம் செய்து பழி வாங்குவதா என அன்புமணி கேள்வி. ஊராட்சி ஒன்றிய பதிவுறு எழுத்தர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல தகுதிக்கேற்ற உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை அரசு அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இந்தியா அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் மோடி மற்றும் அம்பானி அதானியின் நலன்களுக்காக ஏற்பட்ட ஒப்பந்தம். காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா விமர்சனம். மேகாலய நிலக்கரி சுரங்க வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்வு. மீதமுள்ளவர்களை தேடும் பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள மீன்வளத்துறையின் பணிகள் தீ விபத்து. ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதம்.
உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இரு நாடுகளுக்கும் ஜூன் மாதம் வரை அமெரிக்கா காலக்கெடு வழங்கியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். சீனா ரகசிய அணுசக்தி சோதனைகளை நடத்தியதாகவும் கூடுதல் சோதனைகளுக்கு தயாராகி வருவதாகவும் அமெரிக்கா குற்றச்சாட்டு. ரஷ்யா மற்றும் சீனாவிடம் மும்முனை பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா வலியுறுத்தல். இலங்கையில் வரலாற்றில் முதல் முறையாக பேருந்துகளில் பெண் நடத்துனர்கள் நியமனம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 20 பெண் நடத்துனர்களுக்கு புதிய சீருடையும் அறிமுகம். சூடானில் துணை ராணுவம் ட்ரோன் தாக்குதல். 8 குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டி. 35 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அமெரிக்காவுக்கு எதிரான போட்டி. துவக்கத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணி சூரியகுமார் யாதவ் அதிரடியால் 161 ரன்கள் சேர்ப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.